Hi friends, Miley Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் சிறுபருப்பு ஊற வச்சிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல ஒரு குக்கரில் சிறுபருப்பை போட்டுக்கலாம். சிறுபருப்பு, காஞ்ச மிளகாவும். இது பொங்கல், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதிலே கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம். இதிலே மிளகாய் தூள், மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். பெருங்காயம், வெந்தயம். இப்போ இது வேகிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம போட்டு வச்சதெல்லாம் குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். இதில் கேஸ்கட் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 4 விசில் வந்ததும் இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வைங்க. 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம், வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருக்கு. இதில் இருக்க தண்ணி இருத்துடலாம். இருத்துட்டு நம்ம அப்படியே குக்கர்லேயே வச்சு கடைஞ்சிக்கலாம். தண்ணிலாம் எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி மத்து ஒன்று வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை. 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கடைஞ்சாச்சு. இதில் இருந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி இருந்தால் ஊற்றாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது. இப்போ தாளிச்சிக்கலாம். பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டு தாளிச்சா கூட நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் போட்டுக்கலாம். பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சி வச்சோடே அதில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.